இன்னைக்கு நம்ம எலன் டைரக்ஷன்ல கவின் நடிச்சு வெளியே வந்திருக்க ஸ்டார் படத்தோடைய ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதை பத்தின சில விஷயங்களை பேச போறோம். அப்படிதான் அந்த படம் நல்ல படமா கெட்ட படமா அப்படின்னா தாண்டி இந்த படம் என்னத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம பேச போறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஆக்ஷன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப் கிரியேட் ஆயிருக்கும். அந்த படம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற விஷயத்த ட்ரெய்லர்ல ஃபுல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அதை எலனுடைய இன்டர்வியூலேயே கேட்கும்போது அவர் சொன்ன விஷயமே அதுதான். என்ன படமோ அதுதான் நான் ட்ரெய்லர்ல காமிக்க முடிவு பண்ணேன், நல்லா அதை காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார் என்ன அப்படின்னு கேட்டா, இது ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட படம் மட்டுமா அப்படின்னு கேட்டா, படமா பார்த்தா அப்படிதான். ஆனா இதோடைய எமோஷன் என்னன்னு கேட்டா, த பெயின் ஆஃப் ஆல் ட்ரீமர்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கனவுகளை நோக்கி ஓடுற எல்லாருக்குமே ஒரு பெயின் இருக்கும்ல, அந்த பெயின் தான் ஸ்டார் அதை ரொம்ப அழகா நேர்த்தியா அதை கனெக்ட் பண்ற விதமா படத்துல ரொம்ப அழகா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய பிளஸ் என்னென்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி பூந்து விளையாண்டுருக்காரு அப்படின்னே சொல்லி ஆகணும். சினிமோட்டோகிராஃபில அங்கங்க செதுக்கி இருக்காங்க, அந்த விஷயத்த மறுக்கவே முடியாது. இவனுடைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் படம் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துலலாம் அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள், நான் இன்டர்வியூக்கு முன்னாடி இவனோட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு, அதை நீங்க பார்க்கும்போது தெரியும். அந்த சர்ப்ரைஸை உடச்சிட்டா வேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயம் ரொம்ப அழகா இது வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த ரசிச்சிருப்போம்ல, அதை இதுல ரொம்ப அழகா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துக்கு எலனுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு சொல்லலாம். கவின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டார் எப்படி குரூம் ஆவான் அப்படிங்கிறத காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கனவுகளை நோக்கி போறப்ப மட்டும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னா, நமக்கு மட்டும்தான் நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கனவை நோக்கி அவன் ட்ரீமை நோக்கி பேஷனை நோக்கி எவன் போறானோ அவனுக்கு தான் அதிக பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அவன் ஏறுவான், இறங்குவான், ஏறுவான், கீழே விழுவான், வரிசெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்துட்டு ஒரு ஏக்கம் இருக்கும். அதுவுமே இந்த படத்துல ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஒரு கனவு, அந்த கனவு நிறைவேற போகுதுடா, இன்னைக்கு நடந்துடுறாங்கிற ஒரு ஏக்கத்தோட நம்ம இருப்போம்ல, அந்த ஏக்கம் கவின் நடிப்புல ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. தேட்டரில் முக்கால்வாசி பேர் பாத்தீங்கன்னா, ஒரு சில டைலாக்ஸ்லாம் வரும்போது நமக்கான டைலாக் கிடையாது, இந்த டைலாக் எனக்காக தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல அப்படியே அப்படின்னா ஒரு மாதிரி என்னடா நம்ம வாழ்க்கையை படமா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சினிமா கனவு எல்லாருக்கும் இருக்கும், ஆனா சினிமா கனவு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த படம் செட் ஆகுமான்னு கிடையாது. பல பேர் ஏதாவது ஒரு சின்ன டீ கடை வைக்கணும்னு நினைக்கிறது கூட ஒரு கனவு தான். அந்த கனவுக்கான ஒரு பெயினா கூட எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு 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 சூழ்நிலை இப்ப நம்ம இருக்கோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படிங்கெல்லாம் தாண்டி, செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வல் பிளாக்ல ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த விஷயத்தை ஒருத்தன் அப்படிதான் கடந்து போக முடியும். தன்னுடைய கனவே வேணாம், கனவு வேணாண்டா, இதுக்கப்புறம் நீ கனவு காண முடியாது, நீ நினைச்ச ஒரு விஷயத்த ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அவன் அதை விட்டுட்டு தன்னோட குடும்பத்துக்காகவும் தன்னோட மனைவிக்காகவும் ஒரு விஷயத்த பண்ணுவான் தெரியுமா. அப்ப அவன் உண்மையாவே அப்படிதான் இருப்பான். அவன் மனசுக்குள்ள அவன் ரோபோ தான். அங்க எல்லாருக்காகவும் சிரிப்பான், எல்லாருக்காகவும் நடப்பான், ஆனா அவன் ரோபோவா தான் இருப்பான். இதுதான் உண்மையா ஒரு பேஷன் நோக்கி போறவனோட வாழ்க்கை மாறுச்சுன்னா இப்படிதான் இருக்கும். அவன் ஜெயிச்சிட்டானா பிரச்சனை இல்லை, அது வேற விஷயம். அவன் ஜெயிக்க முடியல, அவன் ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லை, உள்ள போகிறதுக்கு முடியல அப்படிங்கும் போது அவன் குடும்பத்துக்காக சரி நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் அப்படிதான் இருப்பான். அதுதான் உண்மை. அந்த இடத்துல ஸ்லோவா இருக்கு அப்படின்னாலே அதை காமிச்சுதான் ஆகணும். அந்த அந்த பெயின் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அப்படி நடந்தது அதுல ஒருத்தனோட 15 வருஷம் கனவு அப்படிங்கிறது அப்படி நடக்காது. இதுல 15 வருஷம் கனவான்னு கேட்டா கிடையாது. ஆனா 27 வருஷம் கனவு இருக்குல்ல. சின்ன வயசுல இருந்தே ஸ்டார் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கவன் அப்படியே போயிட்டு இருக்கான். ஸ்டார் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. அப்போ ஒண்ணு நடக்கும் போதுதான் இத்தனை வருஷ கனவு அப்படி உடையுது. படத்துல லவ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, 2 ஹீரோயின்ஸ், ஓகேங்களா. ஸோ இது 2 விதமா நம்ம பார்க்க முடியாது. எப்போதுமே ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஒருத்தவங்க கனவை நோக்கி போகும்போது அவங்க பின்னர்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க புல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள அது ஃப்ரெண்டாவோ, அப்பாவாவோ, லவ்வராவோ, அம்மாவாவோ, இல்லை ஒய்ஃபாவோ, யாராவது ஒருத்தவங்க புல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க. இல்லாம நான் தனியா தான் வந்தேன்னு சொல்றதெல்லாம் சும்மா வாய் பேச்சு சொல்லலாம், ஆனா இப்படி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படின்னா, உண்மையா லவ் பண்றாங்க. பட் ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க சொல்ற வேல்யூவான ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வராங்க, அவங்க கூட கல்யாணம் ஆயிடுது. அந்த அந்த ஹீரோயின், அதாவது ஸ்ரீபடத்தில் நடிச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, அதிதி. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை
ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. பொம்மி மாதிரியான ஒரு கதாபாத்திரம்பா அப்படின்னு கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது உண்மையான ஒரு விஷயம். அதான் சொல்றேன்ல, இந்த இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்களே ஐ மீன் சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில யாராவது அப்படி இருப்பாங்க. அப்படி இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்க. அதுதான் இங்க கனெக்ட் பண்ணுது, அதுதான் இங்க ரிலேட் பண்ணுது, அதுதான் அந்த படத்தோட வெற்றின்னு கூட சொல்லலாம். ஓவராலா படம் உட்காந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டைலாக்லயோ நம்ம தெரியும் நம்மளாதான் இருப்போம் அந்த படத்துல அப்படிங்கிறது வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். படத்துடைய டைரக்டர் எலன் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, படத்தை ரொம்ப ரிலேட்டபுளா கொண்டு போனது. ஒரு சில இடத்துல வந்து டைலாகை மிகைப்படுத்தி வச்சிருந்தாலுமே அது படமா பார்க்கும்போது தெரியல. கிளைமேக்ஸ் வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் கிளைமேக்ஸ், பட் அது கன்வின்ஸா இருந்துச்சு. அது பார்க்கும்போது அப்படி ஒரு வாவ் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. ஒரு சில பேருக்கு ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு, எனக்கு ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு, எல்லாருக்குமே ப்ரெடிக்டபிளா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? இந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, மயக்கமன் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா அந்த படம் பார்க்கலாம். ஜெர்சி பிடிக்கும்னா அந்த படம் பார்க்கலாம். பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் பிடிக்கும்னா அந்த படம் பார்க்கலாம். நிறைய இப்போ 12th ஃபெயில் அந்த படம்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா பார்க்கலாம். இப்போ ஹோப் அப்படிதான், கடைசி வரைக்கும் விடாம பண்ணிட்டே இரு, அது நடக்கும். வாலி ஒரு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நீ வேணுங்கிறத வந்து செஞ்சுக்கிட்டே இரு, அதை தர முடியல கடவுளுக்கே சங்கட்டமாயிடும், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அந்த இது வந்து தான் உண்மை. அது படத்திலேயே அது மாதிரியான ஒரு டைலாக் ஒன்று வரும், அதை பார்த்துருப்பீங்க இந்த லெட்டர்ல. ஸோ அதுதான் படம். நம்ம எதுக்கு உண்மையா இருக்கோமோ அது கண்டிப்பா நமக்கான ஒரு விஷயத்த கொடுக்கும். உண்மையா இருக்கணும், சும்மா இதுக்காக இருக்கக்கூடாது. அண்ட் எதுக்காக ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறேன், பேர் புகழுக்காகவா அப்படிங்கும்போது லாலோடைய டைலாக் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. லாலோடைய நடிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அந்த படத்தில் தான் சொல்கிறேன், இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி செட் பண்ணப்பட்டி அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே இருக்காங்க. அந்த காரணத்தை ரொம்ப அழகாக செஞ்சு முடிக்கிறாங்க. அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு கனவை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாது. உனக்கான ஒரு பேஷன் இருக்குன்னா அதை கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. நடக்கும், நடக்காம இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு வகையிலையாவது முட்டி மோதியாவது நீ நிற்ப, கடைசியா நீ ஜெயிப்ப. ஸ்டார் சொல்லக்கூடியது சினிமா ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, நான் மறுபடியும் சொல்றேன், இது சினிமாவை விரும்புறவங்களுக்கு மட்டும் கிடையவே கிடையாது. கனவு காண்ற எல்லாருக்கும் பெயின் ஆஃப் ஆல் ட்ரீமர் அதுதான் ஸ்டார்.